உங்களுக்கு டிசிஎஸ் மாதிரி ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணணும்னா ப்ராப்ளமை சால்வ் பண்ண கற்றுக்கோங்க. அதே டாட்டா மாதிரி அந்த டிசிஎஸ்ஸே ஓன் பண்ணணும்னா ப்ராப்ளமே கண்டுபிடிக்க கற்றுக்கணும். இப்போ விஷயத்துக்கு வருவோமா? இங்கே ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறவங்க விட ப்ராப்ளமை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு தான் மவுஸ் ஜாஸ்தி. ரட்டன் டாட்டா என்ன பண்ணாரு? ஒரு ஃபேமிலி 4 பேர் பைக்கில் அன்சேஃபாக போகிறத பார்த்தாரு, நானோ கண்டுபிடிச்சாரு. நம்ம கிரஹாம்பெல் லெட்டரில் மெசேஜ் லேட்டாக ரீச் ஆகிறத பார்த்து ஃபோனை கண்டுபிடிச்சார். அண்ட் இதனால தான் பேர், மக்கள், பணம் இது எல்லாமே இவங்களை தேடி வந்துச்சு. ஸோ இதில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அவங்க பண்ணதை அப்படியே நான் ஏன் ரியல் எஸ்டேட்டில் பண்ணேன். என் பிஸ்னஸ் செம்மையாக க்ரோ ஆச்சு. நீங்களும் பண்ணீங்கன்னா உங்கள் பிஸ்னஸும் க்ரோ ஆகும். முதல்ல ரியல் எஸ்டேட்டில் மக்கள் எதுக்காக பயப்படுறாங்கன்னு நான் பார்த்தேன். கொடுத்த பணம் ஏமாறக்கூடாது, நல்ல லொக்கேஷன், நல்ல ரிட்டர்ன் கிடைக்குமான்னு பயந்தான். ஸோ இதில் நான் என்ன பண்ணால் அவங்க பெனிஃபிட் ஆவாங்கன்னு நான் பார்த்தேன். அவேர்னஸ். ஸோ ரியல் எஸ்டேட்டை பற்றி நிறைய வீடியோ நான் போட்டுகிட்டே இருந்தது. ஸோ ஃபைனலாக என்ன பண்ணால் 2 பேரும் வின் ஆவாங்கன்னு நான் பார்த்தேன். போட் அசட்ஸ்னு ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணேன். ஸோ வேர்ல்டுலேயே லேண்டுக்கு லைஃப் டைம் வாரண்டி கொடுக்குற கம்பெனியாக இதை மாற்றினேன். பிஸ்னஸ் இப்போவும் க்ரோ ஆகிட்டே இருக்கு. இதே மாதிரி நீங்களும் நாளைக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களோட இன்டென்ஷன் பணமாக இல்லாமல் பீப்புளோட ப்ராப்ளமை கண்டுபிடிக்கிறதுல இருந்துச்சுன்னா நீங்களும் க்ரோ ஆயிடுவீங்க.